சாய்ந்து கொஞ்சம் அழுவே. நின்று போன என் கண்கள் அடி என்று வந்தது மெல்ல. நான் தேடி தவித்த ஒரு வார்த்தை நல்ல கவிதையானதை சொல்ல. முன்னால் வந்தால் என்ன பெண்ணே, இது கனவா இது நிஜமா, இது கனவா இது நிஜமா, இது கனவா இது நிஜமா, இது கனவா இது நிஜமா. நான் வானவில்லை பார்த்தேன், அந்த பால்மழை மேகம் பூ பூவாக தூரல் போடுதடி. சாறு கொஞ்சம் மழையை நான் மார்பில் வாங்கிக் கொண்டேன், அந்த துளிகளில் ஒன்று உன்விரலாகி என்னை வருடுதடா. மழை ஞாபகம் எல்லாம் குடை தேடுவதில்லை, என் தாவரங்கள் உயிர் வாடுதடி. சங்குக்குள்ளே ஆழ்கடல் மௌனம் கேட்கும், உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே உன் பெயர் புயலாய் தாக்கும். இது கனவா இது நிஜமா, இது கனவா இது நிஜமா, இது கனவா இது நிஜமா, இது கனவா இது நிஜமா. அது காதல் வாழ்வில் இல்லை, நீ மயிலிறகாக வருடிய காலம் மனதில் ஆடுதடி. இலைகள் அசையும் ஒளியில் உன் காலடி ஓசை கேட்டேன், என் ஞாபக கிளையில் 1000 கிளிகள் கூடி கலந்ததடா. உன் பூமுகம் கண்டு பசியாரியதெல்லாம் கனவானதடி, பசி கூடுதடி. அணுவாய் உன் நினைவு உயிரை தின்று வளரும், வரும் வழியில் காலடியில் மிதிப்படலாம் என் இதயம். இது கனவா இது நிஜமா, இது கனவா இது நிஜமா, இது கனவா இது நிஜமா, இது கனவா இது நிஜமா. காதல் 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 இங்கே, காலம் போன பாதை எங்கே, அன்பே உன்னை கண்டால் தொழுவே. நேற்று பார்த்த கண்கள் பார்த்து, நேற்று கேட்ட கதைகள் கேட்டு, தோளில் சாய்ந்து கொஞ்சம் அழுவே. நின்று போன என் பெண்கள் அடி என்று வந்தது மெல்ல. நான் தேடி தவித்த ஒரு வார்த்தை நல்ல கவிதையானதை சொல்ல. முன்னால் வந்தால் என்ன பெண்ணே, இது கனவா இது நிஜமா, இது கனவா இது நிஜமா, இது கனவா இது நிஜமா, இது கனவா இது நிஜமா.
இந்த இடத்துல தாண்டா அவன் மேல நான் மோதுனேன். இன்னைக்கு அவங்க வந்துருந்தாண்டா அது என் அதிர்ஷ்டம் தாண்டா. கவலைப்படாதடா, கண்டிப்பா அவன் நம்ம கண்ணில் படுவான். சரி இருங்கடா, ஆளுக்கு ஒரு பக்கம் தெரியும். ரைட்? ஓகே ஓகே. நீங்க கேட்ட டீடைல்ஸ் இதுல இருக்கு சார். ஓகே, மத்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. ஓகே, நீங்க எதுக்கும் worry பண்ணிக்காதீங்க. சீக்கிரமா ஏற்பாடு பண்ணுங்க. கண்டிப்பா. ஏய் வினோத், காம்ப்ளெக்ஸ் ஃபுல்லா தேடியாச்சுடா. எங்கடா போனா அவ? என்னடா இது? ஏய் cheer up man. இன்னைக்கு வரலனா அவ என்னைக்கு வர மாட்டாளா? மறுபடியும் தேடுவோம். அவ கண்டிப்பா வருவா. ஓகே, லெட்ஸ் கோ. டோன்ட் worry டா. ஏய் மாவனை தொலைச்சிருவேன், ஜாக்கிரதை. ஊத்தி அடிச்சு போறானே. இது வாக்கிங்கா ஜாக்கிங்கா? ரெண்டும் கிடையாது, ஸ்டாண்டிங். என்ன விஷயம்? ரொம்ப நாளா உங்க மேல ஒரு டவுட். என்ன டவுட்? அம்மா உங்க சொந்த ஊர்? ஊட்டி. அம்மா எந்த காலேஜ்? உதகமண்டலம். எங்க ட்ரைனிங் எடுத்தீங்க? நீலகிரி. ஐயோ, எதே பைத்தியக்காரன் நினைச்சீங்களா? 3 ஒரே ஊர் தானே. தெரியல. இப்போ உனக்கு என்ன வேணும்? அப்படி கேளுங்க. கேக்குறேன். கிரிக்கெட் விளையாட்ட முத எப்ப ஆரம்பிச்சாங்க? ஆரம்பிச்சவன போய் கேளு. ஃபுட்பால் மேட்ச்ல இந்தியா எப்ப கலந்துக்குச்சு, எப்ப கலக்குச்சு? கலந்தா தானே கலக்கிறதுக்கு. உள்ளே நுழையில அதை பத்தி ஏன் கேக்குற? அப்படியா? என்ன அப்படியா ஓப்படியா கொழுந்தியா நாத்துல நடக்கிட்டு இருக்க? கபடி விளையாட்டுல இந்த பக்கத்துல பேர், அந்த பக்கத்துல பேர், எத்தனை பேர்? இந்த பக்கம் எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த பக்கம் அத்தனை பேர் இருப்பாங்க. இது கூட தெரியாம எனக்கு முன்னால இங்க வந்து பீடி மாசா குப்பை கொட்டிருக்க நீ. உனக்கு எல்லாம் வெக்க மானம் சூடு சொன்ன எதுவுமே இல்ல. சார் வணக்கம் சார். 2 பேரும் இந்தியா பாகிஸ்தான் மாதிரி இருப்பீங்க. இன்னைக்கு ஒத்துமையா இருக்கீங்க. என்ன விஷயம்? இது மேட்ச் பத்தி டிஸ்கஷன். இருக்கட்டும். எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். என்ன சார்? இந்த பேபியை கூட்டிட்டு ஜாகிங் போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க இதை கொஞ்சம் பிடிச்சிட்டீங்கன்னா நான் போயிட்டு வந்துருவேன். அட பார்க்கதான் இப்படி இருக்கு, குழந்தை மாதிரி. பிடிங்க பேபியை. பேபியா? நல்ல கலந்த ஒருத்தரத்தை வச்சுட்டு பேபி. அப்பா கமலக்கண்ணா, கையெல்லாம் வலிக்குது. செத்த பிடிக்கிறியா? நான் ஒரு கேள்வி கேட்பேன், அது கரெக்டா பதில் சொல்லி வச்சுக்க. நான் படிச்சுக்கிறேன். இன்னும் என்ன கேட்க போற? ஒலிம்பிக் பந்தயத்துல ஜெயிச்ச நாட்டுக்கு ஒரு கப்பு கொடுப்பாங்களே, அதுக்கு என்ன பேரு? ஒலிம்பிக் கப்பு. ஒலிம்பிக் கப் இல்ல, வேர்ல்டு கப். ஒலிம்பிக் கப். வேர்ல்டு கப். ஒலிம்பிக் கப். வேர்ல்டு கப். ஒலிம்பிக் கப். பார். இது மாதிரியே இருக்கு வாய். இது மாதிரி. இது பேர் என்ன? நாய். அது மாதிரி தான் இருக்குன்னு. நாய் மாதிரியே தான் இருக்குடா. என்ன சொல்லுவாங்க? நீதான் நாய். நீதாயா? நீதான நாய். அங்க பாரு, மூஞ்சி பாரு. எங்க? நாய் மூஞ்சி காமி. அது மாதிரியே உனக்கு நாக்கு தொங்குது பாரு. ரெண்டு பேருக்கு ஒரே நாக்கு. அதுக்கு பெரிய நாக்கு, எனக்கு சின்ன நாக்கு. நாக்கு விட நாடிய பாரு அப்படியே இருக்கு. மூக்க பாரு, அது மாதிரியே இருக்குது. உன் முகர கட்டிய பாரியா? ரெண்டு அந்த மூஞ்சி இந்த மூஞ்சி ஒரே மூஞ்சி. ரெட்டப்பல மாதிரியே அந்த இருக்கு. மாதிரி அசிங்கமா வருது. என்ன பாக்குது? காக்கா மாதிரி குறுகுறு சைடா பாக்கு. அதானே. யார நாய்? நீங்க தானே நாய்? சரி நாய், சொரி நாய். ஏன்டா அறியக்கிட்ட நாய்? நீங்க ஊருக்கு போயிட்டா வீட்டுக்கு ராத்திரி பூரா கண்ணு வச்சு காவ காத்துறோம். நீங்க வாரத்துல 2 வாட்டி 3 வாட்டி 4 கிலோ 5 கிலோ கறி எடுத்து தின்னுவீங்க. வெறும் எலும்பை மட்டும் எங்களுக்கு போடுவீங்க. இப்ப பாத்தா நான் உங்க எலும்பு இருக்கிறேன். சந்தியா, சந்தியா, ஏய், யாரோ ஒருத்தவனை கூப்பிடுறான். யாரு? அங்கே இரு, உன்கிட்ட நிறைய பேசணும். பத்தியா, உனக்கு லவ்வர் இருக்கான்னு சொல்லவே இல்லல்ல? உளராத. அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. என்ன நடு ரோட்ல உன் பேரு உரிமையா சொல்லி கூப்பிடுறான். யாருன்னே தெரியாதுன்னு சொல்ற? உங்களுக்குள்ள ஏதாவது ஊடலா? ஒரு தடவை மோதுற மாதிரி வந்து மோதுனா, அப்புறம் வழிய வந்து பேசினா. இப்ப எப்படியும் என் பேரை தெரிஞ்சுக்கிட்டு என் உயிரை வாங்குறான். ராஸ்கல். ஏய், பாக்குறதுக்கு ஸ்மார்ட்டா தாண்டி இருக்கான் ஒரு ராஸ்கல். பேசாம லவ் பண்ணிட்டு போயே. உங்களுக்குள்ள லவ் தவிர வேற எதுவுமே தெரியாதா?
ஹலோ வினோத் ஹியர். நான் சேகர் பேசுறேன். சொல்லுங்க, என்னாச்சு? சந்தியா பாத்தீங்களா? 2 தடவை நேர்ல பார்த்தோம், பேச முடியாம போயிடுச்சு சார். அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அது தெரிஞ்சாலும் நானே நேர்ல போய் பாத்துருவேனே. ஓ, எனிவே ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. வெல்கம். ஏய், என்னடி இந்த சின்ன விஷயத்துக்கு போய் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? பப்ளிக் பிளேஸ்ல அத்தனை பேருக்கு முன்னாடி என் பேரை கூப்பிட்டு கலாட்டா பண்ற ஒரு சின்ன விஷயமா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன எப்படி கிண்டல் பண்ணாங்க தெரியுமா? அவன் ஏன் இப்படி எல்லாம் பிஹேவ் பண்றான்னு தெரியல. அவன் உன்னை லவ் பண்றான், அது உன்கிட்ட சொல்ல துடிக்கிறான். மனசு விட்டு பேச அவனுக்கு நீ ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு. அவனையே பிடிக்கலன்னு சொல்றேன், நான் ஏன் அவன்கிட்ட மனசு விட்டு பேசணும்? ஒருவேளை பேசினா பிடிக்கலாம்ல. இது பாரு பிரியா, இப்படி எல்லாம் பேசினா அப்புறம் நான் கிளம்பி போயிடுவேன். போ. ஏய், வீட்டுக்கு வந்துட்டு போயேன். வீட்ல என்ன? வீட்ல ஏதோ ஃபங்க்ஷன் அத்தை சொன்னாங்க, என்ன ஃபங்க்ஷன் தெரியல. வா. வா பிரியா, எவ்வளவு நேரம் உனக்காக வெயிட் பண்ணுது? வந்து பேச மாட்டேன். ஏதோ ஃபங்க்ஷன் சொன்னீங்க, என்ன ஃபங்க்ஷன் சொல்லவே இல்ல. இன்னைக்கு சுமங்கலி பூஜைமா, வந்து புடவை மாத்திக்கோ. வாமா சந்தியா, சீக்கிரம் வா. வாங்க வாங்க உட்காருங்க. சுமங்கலி பூஜைனா என்ன? சுமங்கலி பூஜைன்னா மாட்டு பொங்கல் மாதிரி. மாட்டு பொங்கலா? புரியலையே. புரியுற மாதிரி சொல்றேன். வருஷம் பூரா உழைக்கிற மாட்டுக்கு ஒரு நாளைக்கு குளிப்பாட்டி பூ வச்சு பொட்டு வச்சு கும்பிடுறோம் இல்லையா, அது மாதிரி வருஷம் பூரா திட்டு வாங்குற புருஷனுக்கு ஒரு நாளைக்கு அவன் ஆயுசு நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிற பூஜை. அப்பதானே அடுத்த வருஷமும் நாயே பேயன்னு திட்ட முடியும். சும்மா லொள்ளு பண்ணாதீங்க. இது பாருமா, இந்த பூஜை வந்து ரொம்ப புனிதமானது. ஆமா, தாலிக்கு என்ன வேலைன்னு ஒரு சீரியல் வருது, அதை நீ பாத்தியா? இந்த பூஜை பத்தி 10 எபிசோட் எடுத்திருந்தாங்க. இந்த பாரு, சீரியல் எல்லாம் பாக்கலன்னு வச்சுக்கோ, உனக்கு ஜெனரல் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகாது. கரெக்ட் சந்தியா, நாளையில இருந்து நீ வேலை தேடுற விட்டுட்டு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் சீரியல் பாரு. நீயும் முன்னேறிடுவ, நாடும் முன்னேறிடும். எல்லாரும் திருமங்கலத்துல குங்குமம் மட்டுங்க. உஷா, நீ முதல்ல வாமா. மடி, சுமங்கலி பூஜைங்கிறது ரொம்பவும் மகத்துவமானது. முக்கியமா நீ கேட்டுக்கொடிமா, புருஷன் நீண்ட ஆயுளோட நன்னா இருக்கணும்னு வேண்டிட்டு பண்றதுதான் இந்த சுமங்கலி பூஜை. பிரியா, இது கல்யாணம் ஆனவங்க புருஷன் நீண்ட ஆயுளோட இருக்க வேண்டிக்கிற பூஜைமா. அத நீ சொல்றியா? சூப்பர் காமெடி பத்தியா? வாயை மூடிட்டு உள்ள போய் சமையல் ஆச்சான்னு போய் பாருங்க. Thank you, all the best for சுமங்கலி பூஜா. பிரியா, எதுலதான் விளையாடுறதுன்னு இல்ல, போமா. எப்ப வினோத என் மனசுல நினைக்க ஆரம்பிச்சனோ அப்பவே என் மனசளவுல நான் பொண்டாட்டியா வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் நானும் ஒரு சுமங்கலி தான். என்னோட வினோத் நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்படக்கூடாதா? வாங்க சார். எவ்வளோக்கு சார் போடணும்? 100 ரூபாய்க்கு போடு. ஹாய் சந்தியா. என்ன சந்தியா, அன்னைக்கு அத்தனை தடவை நில்லு நில்லுன்னு சொன்னேன், நீ பாட்டுக்கு போயிட்டியே. யார் நீ? நீ உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? உன்னதான் நினைச்சிட்டு இருக்கேன். நான் உன் விக்கி. என்ன தெரியல? 2 பேரும் ஒன்னா ஸ்கூல்ல படிச்சோமே. ஸ்கூல்ல என் கூட 1000 பேர் படிச்சிருக்காங்க. அதுக்கு என்ன இப்போ? என்ன ஞாபகம் இல்லையா? நான் தான் உன் விக்கி. என்ன விக்கி விக்கி? அதுக்கெல்லாம் வேற ஆளை பாரு. பைக் ஐடியா, பெட்ரோல் போடணும். இருங்க. யார் என்னை தனியா இருக்கிற பொண்ணு கிட்ட கரெக்டா பண்ணிட்டு? தெரிஞ்ச பொண்ணு தான். என்னமா தெரிஞ்சவன்னு சொல்றான்? யாருன்னே தெரியாது.